நான் தேவ்பிரகாஷ், நான் கோயம்புத்தூர்லேருந்துண்ணா. அண்ணா சார் என்ன வந்திருக்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸு ஸ்காலர்ஷிப் ரிசீவ் பண்ணுறதுக்கு அவங்க பேரண்ட்ஸோடு வந்திருக்காங்க. சரி அண்ணன் சார் என்னோட அட்வைஸு அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸோடு இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம. சரி அண்ணன் சார் அண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் செப்பண்டண்ணா. நீங்கள் இப்போ உங்களோட ஃப்யூச்சருக்காக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அந்த ஸ்காலர்ஷிப். எஜுகேஷன் எல்லாத்தையும் தெரியும், அது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. பட் நீங்கள் எந்தெந்த லைனில் போனோமோ அது அந்த ஃப்ளரிஷாக இருக்கணும். ஐடியில் போகணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ப்ரொஃபஷனலாக இருந்ததுன்னா உங்களோட லைஃப் லாங்க்கு பெனிஃபிட்டு. இப்போ மெடிக்கல் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அப்புறம் வெட்டினரி டாக்டராக போகிறாங்க, அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். எதாக இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் வந்து அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்குது. அதனால நாளைக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபினான்ஸாக மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும்னு இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் நாலேஜ் ஷேர் பண்ணால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருப்பாங்க. அதோட இது வேறு ஐடியா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு கைட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். எஜுகேஷன் இப்போ ஃபினான்ஸ் பண்ணுறது மட்டும் ஒரு பெருசு இல்லை, நாலேஜ் கெயின் பண்ணுறது நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டு. உங்களோட ஃபியூச்சரை பில்ட் பண்ண முடியும். வெறும் இந்த யூஜி வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் பிஜி படிக்கணும், அதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அப்புறம் முடிஞ்சால் நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸில் போய் படிக்கணும். அதெல்லாம் இருக்குது. வெறும் யூஜி படித்தோமா நம்ம ஜாப் பண்ணணுமா இல்லாமல் நாலேஜ்